வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேங்க. ஃபுல்லாக பிஞ்சு காயை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நுனியில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 2-3 நம்ம வந்து கட் பண்ணி கிராஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதியோடு இந்த மாதிரி நிறுத்திக்கணும். இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கி நம்ம வந்து மண்பானையில் தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வடச்சட்டி நல்லா காஞ்சோன்னையே நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்குங்க. வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு 7-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து ஒரு பேனில் நம்ம வழி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேயே இப்போ சாந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 5-6 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து வந்து இதிலேயே ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா வறுத்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வர வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. இந்த டைமில் நான் வந்து மீடியமான சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து மசாலா தூளாக ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசத்துக்காக ஒரு பட்டை, 4 மல்லி, 2 ஜீரகம், சோம்பு, கசகசா இது போட்டுக்கலாங்க. திருவுண தேங்காய் 1 கப் எடுத்துக்கலாங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து இப்போ தாளிச்சிடலாங்க. அதுக்கு வந்து அதே மண்பானை நம்ம வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றினீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 4 வெந்தயம், வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. இதிலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சாந்தி இதில் ஊற்றிக்கலாங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக கூட ஊற்றிக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி வந்து ஊற வச்சுருந்தாங்க. அதை வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதையும் இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதி வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டலாம். எல்லா கத்திரிக்காயும் போட்டாச்சு. இப்போ லைட்டாக ஒரு கலர் கலரிக்கலாங்க. அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தயாராகிடுச்சுங்க. இது வந்து ஒயிட் ரைஸில், பிரியாணியில் எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.